பறவையாக, ஒவ்வொரு விலங்காக, ஒவ்வொரு ரூபத்தில் வந்து முருகப்பெருமானை பயமுறுத்திய சூரபத்துமனை இரண்டாக பிளந்து சேவலாகவும் மயிலாகவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதோ சேவலாக பறவையாக அங்கு வந்து கொண்டிருக்கின்ற அசுரனை நாம் பார்க்கிறோம். சூரபத்துமனாக இருந்த பொழுது எல்லோரும் அச்சத்தினால் முருகப்பெருமானை வணங்கினார்கள், அசுரனை வணங்கினார்கள். முருகப்பெருமானினுடைய வேளால் அவன் புனிதம் அடைந்தான். புனிதம் அடைந்த பிறகு அந்த அசுரனை அனைவரும் அன்பினால் வணங்கினார்கள் என்று சொன்னால், அந்த எதிரியினுடைய உள்ளத்தை கூட தூய்மையாக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு நமக்கு எந்த நிலையிலும் தொய்வில்லை என்று சொல்கின்ற அளவிற்கு முருகப்பெருமானினுடைய அருள் கருணை நம்மிடம் நிறைந்திருக்கிறது. முருகா எனும் ஓதும் தவத்தினார் மூதுலகில் அருகாத செல்வம் அடைவர். வியாதி அடைந்த நையார் ஒரு காலமும் துன்பம் எய்தார். பரகதி உற்றிடுவார் பொருகாலன் நாடு புகார். சமராபுரி புண்ணியனே என்று வழங்கக்கூடிய ஒரு பாடல். முருகப்பெருமானை வணங்குகின்றவர்களுக்கு எப்படிப்பட்ட பேற்றெல்லாம் கிடைக்கும், எவையெல்லாம் அருகில் வராது என்று விளக்கக்கூடிய ஒரு பாடல் இது. முருகா என்று சொல்லி வணங்குபவர்களுக்கு பிறவி பிணி வராது. வாழும் காலத்துல எந்த ஒரு நோயும் வராது. எந்த காலத்திலும் துன்பம் அவனுக்கு வராது. யமனுடைய உலகமான மாறக்கூடிய நிகழ்வை நாம் பார்க்கிறோம். ஆணவம் அங்கு ஒழிந்து சேவலானது முருகப்பெருமானினுடைய கொடியோடு இணைகின்ற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். மயிலே வாகனமாக, சேவலே கொடியாக நீ இரு அப்படின்னு ஆண்டவனினுடைய கருணையானது எப்படிப்பட்ட கருணை என்பதை நமக்கு வைக்கிறது. மாம்பாடு என்கின்ற இடத்தில் மாமரமாக ஒளிந்து கொண்டிருந்த சூரபத்துமனை இரண்டு கூறாக பிரித்து மாமரமாக நின்ற அவனை இரண்டு கூறாக்கி ஒரு கூறினை இதோ கொடியாக, தன்னுடைய கொடியாக, சேவர் கொடியாக முருகப்பெருமான் மாற்றிக்கொண்டார். மற்றொரு பாகத்தை தன்னுடைய வாகனமாக, மயில் வாகனமாக முருகப்பெருமான் மாற்றிக்கொண்டார். பகைவனுக்கும் அருள்வாய் நன்னெஞ்சே என்கின்ற ஒரு அற்புத வாசகமானது இங்கு நினைக்க தோன்றுகிறது. பகைவனை எப்படி அவனுடைய தீமையை உணர வைத்து தான் செய்தது தவறு என்று நினைக்க வைத்து, அந்த தவறில் கூட ஒரு நியாயத்தை தேட வைத்து அங்கு உள்ளம் தூயவனாக